ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எந்த காலத்துக்குள்ள இருக்கிறோம்? லெந்து காலம் அல்லது தவக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெந்து காலத்தை அனுசரிக்கிறது சரியா தப்பா? இந்த லெந்து காலம் வேதாகமத்தில் இருக்கிறதா? எதற்காக இந்த பாரம்பரிய திருச்சபையினர் இந்த லெந்து காலத்தை அனுசரிக்கிறார்கள்? இப்படி அநேக கேள்விகளை மற்றவர்கள் நம்மகிட்ட கேட்கறத நம்ம பார்த்துருப்போம். வேதாகமத்தில் லெந்து காலம் அப்படின்ற ஒன்று இல்லைனாலும் இந்த லெந்து காலம் அப்படின்றது நம்முடைய திருச்சபையின் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டாலும் வேதத்தை மையமாக வைத்துதான் அவர்கள் இந்த லெந்து காலத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். லெந்து நாட்கள் அப்படின்னா எத்தனை நாட்களை குறிக்குது? 40 நாட்கள். இந்த 40 நாட்களை நம்முடைய திருச்சபையின் முன்னோர்கள் எதற்காக ஏற்படுத்தி கொடுத்தார்கள்? ஆனால் வேதாகமத்திலே ஆண்டவர் ஒரு புதிய மாற்றுருவாக்கத்தை கொண்டு வருவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 40. நம்ம வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்துல நோவா காலத்துல மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. வானத்தின் மதகுகள் திறவுண்டது, வெள்ளம் வந்து பூமி முழுவதையும் அழித்தது என்று வாசிக்கிறோம். அந்த நாட்கள் எத்தனை நாட்கள்? வாசியுங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், 40 நாட்கள் ஆண்டவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணினார். நோவாவுக்கு முன்னாடி இருந்த உலகம் வேற, நோவாவுக்கு அப்புறம் இருக்கிற உலகம் வேற. நோவாவுக்கு முன்னாடி ஒரு சமுத்திரம், ஒரு கண்டம். அப்ப நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தினுடைய பூமி உருண்டையினுடைய அமைப்பை ஆண்டவர் மாற்றுகிறார். 7 கண்டங்களாக பிரிக்கப்படுது. அநேக கடல்கள் உருவாகுது. முதல்ல ஒரு கண்டம், ஒரு சமுத்திரம் தான் இருந்தது. இப்ப பல சமுத்திரங்கள் 7 கண்டங்களாக பிரிக்கப்படுவதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் எத்தனை? 40 நாட்கள். இந்த ஆதாம் காலத்துல இருந்த உலகத்தை இன்னைக்கு அநேகர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆதாம் இங்கே தான் வாழ்ந்தாரு, ஆதாம் அங்கதான் வாழ்ந்தாரு. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, நோவா காலத்துக்கு முன்னாடி இருந்த எல்லாமே வேற, அது வேற உலகம். இப்ப நம்ம வாழ்றது வேற உலகம். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றுரு வாக்கத்திற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட நாட்கள் எத்தனை? 40 நாட்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாய் வாழுகிறார்கள். எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்பினார். எகிப்திலே அடிமையா இருந்தவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆனது? 40 ஆண்டுகள் ஆனது. ஒரு அடிமைத்தன வாழ்விலிருந்து ஒரு சுதந்திர வாழ்வை பெறுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்ட நாட்கள் 40 ஆண்டுகள். அதே போல கிறிஸ்தவர்களுக்கு பிரதானமாய் ஆண்டவர் ஒரு 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் எழுதி கொடுக்கும் பொழுது 40 நாள் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம, எந்த ஒரு தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்துதான் அந்த 10 கட்டளைகளை மோசே நமக்கு எடுத்து கொடுக்கிறார். ஒரு மிக பிரதானமான கட்டளையை ஆண்டவர் கொடுப்பதற்கு மோசேக்கு கொடுத்த காலம் எவ்வளவு? 40 நாட்கள். இது போன்ற அநேக உதாரணங்களை சொல்லலாம். இன்னைக்கு அந்த 10 கட்டளைகள் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவம் எந்த போக்குல போகும் நமக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்ற வரைமுறையை ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகள் உருவாவதற்கு ஆண்டவர் 40 நாட்கள் மோசேக்கு கொடுத்தார். இன்னும் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் காலத்துல நினிவே மக்கள் அக்கிரமம் செய்த போது, நினிவே மக்கள் பாவம் செய்த போது அவர்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக யோனா என்ற தீர்க்கனை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த யோனா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஒரு வசனம் வாசியுங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், இன்னும் 40 நாட்களிலே நினிவே கவிழ்க்கப்படும் என்று யோனா சொன்னபோது ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு பயந்து ஆண்டவர் பக்கமாய் திரும்பினார்கள். நினிவே காப்பாற்றப்பட்டது. அப்ப மிகப்பெரிய தேசம் காப்பாற்றப்படுவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கெடு எவ்வளவு? 40 நாட்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். 30வது வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்.
அந்த ஜெபத்திற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இவ்வளவு நாளா தன்னுடைய தாய் தகப்பனுக்காக உழைத்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து மேசியாவாக, உலகத்தை ரட்சிக்க வந்த மேய்ப்பராக, இம்மானுவேலராக ஜனங்களோடு சுற்றி திரிய ஆரம்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அதை அங்கீகரிக்கும் விதமாக பரிசுத்த ஆவியானவரே புறா வடிவிலே அவர் மத்தியிலே நிழலிட்டார். 40 நாள் என்பது ஒரு மாற்றுருவாக்கத்தின் காலமாய் இருக்கிறது. ஆதி திருச்சபையினர் நமக்கு எதற்காக இந்த 40 நாட்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நாமும் நம்மை மறுபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக, நாமும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய தீர்மானங்களை, நம்முடைய உடன்படிக்கையை ஆண்டவரோடு கூட புதுப்பித்து கொள்ளும்படியாக தான் நம்முடைய திருச்சபையின் முன்னோர்கள் இந்த 40 நாட்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த 40 நாட்கள்ல நான் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு பிரயாசப்படுகிறேனா, ஆண்டவரோடு நேரம் செலவிடுவதற்கு பிரயாசப்படுகிறேனா? நம்ம முதலே பார்த்தோம், 40 நாள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறியாய் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் இந்த லெந்து காலத்திலே நான் ஆண்டவருக்காக என்ன முயற்சி எடுக்கிறேன், இந்த லெந்து காலத்திலே நான் ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்படுகிறேன், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த லெந்து காலத்துல நாம் ஆண்டவரோடு இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நாம் அற்புத அடையாளங்களை பார்க்க முடியும். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். இங்க நம்ம என்ன நிகழ்வை வாசிக்கிறோம்? கானாவூர் கல்யாணம். இதை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த கானாவூர் கல்யாணத்துல என்ன நடந்தது, என்ன குறைவுபட்டது, ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார், எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். இந்த நிகழ்வை குறித்தான் இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். அங்க 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த யோவான் எதற்காக இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதர்கள், இயேசுவை ஒரு மேசியாவாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர் மாத்திரமல்ல, இவர் ஒரு மேசியா, இவர்தான் கடவுள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தான் யோவான் இந்த நற்செய்தி நூலை எழுதுகிறார். ஆண்டவர் அநேகமான அற்புதங்களை செய்தார். ஒருவர் வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அப்ப ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை செய்த போதிலும் வெறும் 7 அற்புதங்களை மாத்திரமே யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். எத்தனை அற்புதங்கள்? 7 அற்புதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் முன்பு 7 அற்புதங்கள் செய்ததாக மாத்திரமே யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அநேக அற்புதங்கள் செய்திருந்தாலும் இந்த 7 அற்புதங்களை மாத்திரம் யோவான் எழுதியிருக்காருன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அந்த 7 அற்புதத்துல முதலாம் அற்புதம் என்னது? கானா ஊரிலே தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினது. இந்த 7 அற்புதத்துல மாத்திரம் இல்ல, ஆண்டவர் செய்த ஒட்டுமொத்த அற்புதத்திலுமே முதலாம் அற்புதம் என்னது? இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். யோவான் 7 அற்புதங்கள் எழுதுகிறார் சொன்னோம்ல, இந்த 7 அற்புதங்கள்ல 5 அற்புதங்களை மற்ற எந்த சுவிசேஷத்திலும் நம்மால் பார்க்க முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கால இந்த அற்புதம் என்ன செய்யாது? இருக்காது. இந்த கானாவூர் கல்யாணத்தில் நடந்த அற்புதமும் மற்ற மூன்று சுவிசேஷத்துல நாம் பார்க்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிப்பதற்கு கொடுத்தார். இந்த நிகழ்வு நாம் மத்தேயிலும் வாசிக்க முடியும், மார்க்குவிலும் வாசிக்க முடியும், லூக்காவிலும் வாசிக்க முடியும், யோவானிலும் வாசிக்க முடியும். இப்படி ஒரு சில நிகழ்வுகள் மத்தேயு, மார்க்குல இருக்கும், லூக்கால இருக்காது, யோவான்ல இருக்கும். இப்படி அநேக நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த கானாவூர் கல்யாணத்தில் நடந்த அற்புதம் யோவான்ல மாத்திரம்தான் இருக்கு, மற்ற எந்த சுவிசேஷத்திலும்
எழுதப்படல. அப்ப ஆண்டவர் எந்த அளவிற்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதம் என்னது? கானாவூர் கல்யாணத்தில் நடந்த அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து முதல்ல ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப அநேக ஜனங்கள் அவரை திரும்பி பார்க்கணும், அநேகர் அவர் பின்னாடி வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் என்னென்னமோ அற்புதம் செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த ஊர்ல ஒரு ஊருக்கு புறம்பா போய் அங்க அநேக கல்லறைகள் இருந்திருக்கும். கல்லறையில் உள்ள எல்லா எலும்புகளையும் பார்த்து உயிர் அடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா எல்லாம் உயிர் அடைஞ்சிருக்கும். இதை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? இவர் தான் உண்மையிலேயே மேசியா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களை கூட இப்ப உயிரோட கொண்டு வந்துட்டாருன்னு அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவரை கடவுளா பார்த்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. எத்தனையோ காரியங்கள் இருக்கத்தக்க ஆண்டவர் தன் முதலாம் அற்புதத்தை செய்யும்படியாக எடுத்துக்கொண்ட இடம் என்னது? ஒரு திருமண வீடு. இது எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் குடும்பங்களை விரும்புகிறவர். நாம் குடும்பமாய் ஐக்கியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். எனவேதான் முதலாவது அற்புதத்தை எங்க செய்யறாரு? ஒரு திருமண வீட்டில் ஆண்டவர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். குடும்பத்தை இணைத்தவர் யார்? ஆண்டவர் தான் இணைத்தார். ஒரு வசனம் வாசியுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்க வாசிக்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனிதனுக்கு துணையை ஏற்படுத்துகிறவர் யார்? கடவுள். குடும்பங்களை ஒன்றிணைக்கிறவர் யார்? கடவுள். இந்த குடும்பங்களிலே நாம் சந்தோஷமாய், சமாதானமாய், ஐக்கியமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதம் ஒரு திருமண வீட்டில் நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் திருமணத்தை, ஒரு புதிய குடும்பம் உருவாவதை ஆண்டவர் எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப திருமண வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. அங்க ஒரு குறைவு உண்டாகுது. என்ன குறைவு உண்டாகுது? திராட்சை ரசம் குறைவு உண்டாகுது. திராட்சை ரசம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? திராட்சை ரசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூதர்களிடத்திலே ஒரு பாரம்பரியம் உண்டு. என்ன பாரம்பரியம் அப்படின்னா, யூதர்கள் மத்தியில இஸ்ரவேல் தேசத்துல அநேக திராட்சை பழம் விளையும். இதை அவங்க என்ன செய்வாங்களாம்? புழிஞ்சு வச்சு ஒரு மண் பாத்திரத்துல வச்சு என்ன செய்வாங்களாம்? அதை மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சிருவாங்களாம். ஒரு வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தாங்கன்னா அது ரொம்ப சுவை நிறைந்ததா இருக்குமா. 2 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாங்கன்னா அதை விட சுவை அதிகமா இருக்குமா. 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாங்கன்னா அதை விட சுவை அதிகமா இருக்குமா. அப்ப ஒரு வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா எதற்காக அந்த மக்கள் அங்க போவாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல எவ்வளவு பழமையான திராட்சை ரசம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும், எவ்வளவு சுவையா இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன செய்வாங்க? திருமணத்துக்கு போவாங்க. நம்ம ஊர்லயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு திருமண வீடு நடக்குது அப்படின்னா லெக் பீஸ் போட்டாங்களா எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் 2 பீஸ் விழுந்திருக்கும், இவருக்கு மாத்திரம் 1 பீஸ் விழுந்திருக்கும். ஊர்ல இருக்க எல்லாட்டையும் சொல்லிடுவாரு, இவங்க நடத்துற கல்யாணம் சரியில்லை, என்ன சோறு போட்டாங்க. நம்ம எதை விரும்புறோம் அதைத்தான் விரும்புறோம். அதே போல ஒரு சிலர் பாயாசம் இல்ல, கேசரி இல்ல அப்படின்னா என்ன சாப்பாடு போட்டாங்க, ஒரு இனிப்பு கூட இல்லாம போட்டாங்க நம்ம சொல்லுவோம்ல. அதே போல யூதர்கள் ஒரு திருமணத்துக்கு வர்றாங்கன்னா எதை எதிர்பார்த்து வருவாங்களாம்? இந்த திராட்சை ரசத்தை எதிர்பார்த்து தான் வருவார்களாம். அந்த அளவிற்கு அது சுவை நிறைந்ததாக, மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக அந்த திராட்சை ரசம் இருக்குமாம். அப்பேற்பட்ட திராட்சை ரசம் இப்ப ஒரு வீட்டுல குறைந்து போகுது. எல்லா வீட்டையும் நடக்கிறதானே. ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு நினைச்சு நம்ம சமைப்போம். ஆனா 1500 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? உடனே டக்குன்னு குழம்புல எடுத்து ரசத்தை ஊத்துறது, தண்ணியை ஊத்துறது, எப்படியாவது சமாளிக்கணும்னு முடிவு பண்ணுவோம். இப்ப அதே போல இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த யூதர்கள் அப்ப யோசித்து பாருங்க, ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்னையாவது அவங்க அந்த திராட்சை ரசத்தை வாங்கி சேமிச்சு வைக்கணும். இப்ப இந்த வீட்டுல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேமிச்சு வச்ச திராட்சை ரசம் குறைந்து போச்சு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? யோசித்து பார்க்கறாங்க, தண்ணியை கலந்துருவோமா இல்ல வெறும் தண்ணியை ஊத்தி கொடுத்துருவோமா, இப்படி பல வாக்குல யோசிக்கிறாங்க. அப்ப அந்த திருமண வீட்டுல மிக முக்கியமான நபரா ஒரு நபர் இருக்கிறாங்க. யாரு? இயேசுவின் தாயாகிய மரியாள். அங்கே வாசிக்கிறோம் 1ஆம் வசனத்துல, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கல்யாணத்திலேயே இருக்கிறதுன்றது வேற, கல்யாணத்துக்கு அழைக்கப்படுறதுன்றது வேற. நான் எங்க வீட்டுல ஒரு விசேஷம் வைக்கிறேன் அப்படின்னா
எங்க அப்பா அம்மாவை போய் நான் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவேனா? ஆனா என்னுடைய அண்ணனையோ தம்பியோ சித்தப்பாவையோ சித்தியோ என்ன செய்யணும்? பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும். அப்ப மரியாளுடைய மிக நெருங்கிய உறவினர் யாரோ ஒரு ஆளுக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ தான் இப்ப என்ன செய்யுது? ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு திருமணம் நடக்குது. அப்ப அந்த நிகழ்விற்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்படுகிறார்கள். இப்ப திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா, அச்சோ எங்க சொந்தக்காரங்க வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சே, ஊர்க்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்களேன்னு யார் நினைக்கிறாங்க? இந்த மரியாள் நினைக்கிறாங்க. இந்த மரியாளுக்கு தெரியும் இவர் ஒரு மேசியா, இவரால் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆண்டவர்ட்ட வந்து அந்த காரியத்தை சொல்றாங்க. அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. இங்க மரியாள்கிட்ட நம்ம ஒரு ஆழமான காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு குறைவு வந்த உடனே முதலாவது அவங்க யார்கிட்ட போய் அந்த குறைய சொல்றாங்க? ஆண்டவர்ட்ட போய் சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன குறைவுகள் வரும்போது, சின்ன சின்ன பலவீனங்கள் வரும்போது நம்ம யார்கிட்ட சொல்றோம்? ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா அந்த மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம், வாங்கி போட்டுருவோம். அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா, ஆண்டவரே தலை ரொம்ப நேரமா வலிக்குதுப்பா, நம்ம அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை தேடி போவோம். ஒரு சின்ன காய்ச்சல் வந்துருச்சுன்னா அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டு வந்துடுவோம். நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம டக்குன்னு உலக மனிதர்களை தான் தேடுறோம். ஆனா அந்த மரியாள் பாருங்க, ஒரு குறைவு வந்த உடனே முதலாவது அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய குறைகளை அறிக்கை இடுகிறார்கள். நம்ம இங்க இன்னொரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் என்று தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அற்புதமும் செய்யல. ஆனால் இந்த நாட்கள்ல வாழ்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தவர், குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தவர் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். எல்லாமே நம்ம நன்றாய் அறிந்திருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன பலவீனம் வரும்போது, ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது, என்னுடைய குறைவுகளை நான் முதலாவது ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறேனா? இந்த மரியாள்கிட்ட இருந்த விசுவாசத்தை பாருங்க. நம்மளா தான் யோசிச்சிருப்போம், இதை போயிட்டு அவர் சொல்லுவாங்களா? அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன பக்கத்து வீட்டில் கடனை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, அப்ப இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களா அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மரியாள் பாருங்க, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொன்னா அது நடக்கும்னு அவங்க என்ன செஞ்சாங்க? நம்புனாங்க. நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதே இல்லை. இந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, இந்த காரியத்தில் கேட்ட ஆண்டவர் கொடுப்பாரா, நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துடுது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் ஒன்று பார்த்தேன். அப்ப அதுல வந்து ஒரு சின்ன பையன் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு போல. ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னுடைய யூடியூப் சேனலை ஆசீர்வதிங்க, இதுல சப்ஸ்கிரைபர் வரணும், லைக் வரணும், வியூஸ் வரணும். அப்ப அவருடைய எண்ணத்தை பாருங்க, நான் என்ன ஜெபம் பண்ணாலும் என் தேவன் அதை கேட்பார் அப்படின்றக்குள்ள அந்த விசுவாசம் அவருக்கு இருந்தது. நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். ஆமா இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்களா? ஆனா அந்த மரியாள் பாருங்க, ஒரு திராட்சை ரசம் குறைந்து போச்சு, திராட்சை ரசத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் ஒருவேளை திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறவரோ இல்லை இவர் விவசாயம் பண்றவரோ இல்லை, எந்த ஒரு சம்பந்தம் இல்லைனாலும் என் ஆண்டவரிடத்திலே அந்த குறையை சொன்னால் அவர் நிறைவாக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மரியாளுக்குள்ளாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், நம்முடைய பிரச்சனையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மரியாள் இடத்துல நம்ம ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய குறைவுகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசைகள் எதுவா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல முதலாவது அதை அறிக்கையிடணும். அதுக்கப்புறம் வாசிங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே அப்படின்னு சொல்றாரு. அநேகர் யோசிக்கலாம், பெத்த அம்மாவை யாரையாவது பார்த்து ஸ்திரீயேன்னு சொல்லுவாங்களா? நம்ம அநேக நேரங்களில் யோசிப்பது உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் எதற்காக சொன்னார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்துதான் நடந்தார். அவங்க என்ன சொன்னாலும் செய்வார். இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு ஒரு தச்சு வேலை செய்து வந்தார். அதே தொழிலைத்தான் யாரும் செய்தார்? இயேசுவும் செய்தார். அவர் எப்போ 30வது வயதிலே உபவாசம் இருந்து ஜெபித்தாரோ, 40 நாட்கள் உபவாசத்திற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பிறந்தப்ப என்ன பேர் கொடுக்குறாங்க? இயேசு அப்படின்னு தான் பேர் சொல்றாங்க.
ஆனால் இந்த இயேசுவானவர் எப்பொழுது கிறிஸ்துவாய் மாறுகிறார் என்றால், தன்னுடைய 30வது வயதுல ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டபோது 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து தன்னுடைய உறவை ஆண்டவரோடு புதுப்பித்து கொண்ட பொழுது அவர் கிறிஸ்துவாய் மாறுகிறார். அவர் கிறிஸ்துவாய் மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய தாயை பார்த்து எப்படி அழைக்கிறார்? ஸ்திரீயே என்று அழைக்கிறார். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, 30 வயசு வரைக்கும் மரியாளே, உனக்கு நான் மகனாய் இருந்தேன், இனி நான் உன்னுடைய மகன் அல்ல, என்னுடைய பரம பிதாவின் மகன். இதை சுட்டி காட்டும்படியாகத்தான் மரியாளை பார்த்து ஸ்திரீயேன்னு அழைக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகங்கள்லையும் ஆண்டவருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இதுல எந்த இடத்துலையுமே மரியாளுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் சீசர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், சீசர்கள் எப்படி சபையை பெருக்கினார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அங்கேயும் மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் மரியாளும் ஒரு சாதாரண பெண் தான். ஆனா பின்னாடி வந்த ஒரு சில தலைவர்கள் என்ன செய்யறாங்க? மரியாளை ஒரு கடவுளாய் பாவிக்கிறார்கள். அவங்க மரியாளை கடவுளாக பாவிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல அநேக மதங்கள் இருந்தது. இப்ப உதாரணமா எகிப்திய மதத்துல தந்தை தெய்வம், தாய் தெய்வம், குமாரன் தெய்வம் என்ற 3 தெய்வம் இருந்தது. கிரேக்க மதத்திலும் அதே போல தந்தை தெய்வம், தாய் தெய்வம், குமாரன் தெய்வம் என்ற 3 தெய்வம் இருந்தது. இதே போல கிறிஸ்தவத்திலும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க? இயேசுவின் தாயாகிய மரியாளை தாய் தெய்வமாகவும் யோசேப்பை தந்தை தெய்வமாகவும் மாற்றினார்கள். ஆனால் வேதாகமத்தில் ஆண்டவர் எங்கேயுமே தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரவில்லை. அது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஆண்டவர் ஒருபோதும் காலம் பிந்தி செய்கிறவரும் அல்ல, காலம் முந்தி செய்கிறவரும் அல்ல. ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் ஒருபோதும் தாமதமாய் செய்கிறவர் அல்ல, அவர் முந்தி செயல்படுகிறவரும் அல்ல. ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கலாம், எனக்கு இந்த காரியம் கிடைக்கலையே, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, எனக்கு நல்ல ஒரு குடும்பம் அமையலையே. நம்ம அநேக காரியங்களை யோசித்து கொண்டிருக்கலாம். ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த மரியாள் ஒரு அழகான வார்த்தை சொல்றாங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. இந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தாரக மந்திரம் என்னன்னு சொன்னா இந்த வார்த்தை தான். மரியாள் அழகான வார்த்தையை சொல்றாங்க. இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரரை பார்த்து சொல்றாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படியே நாம் நடப்போமானால் ஆண்டவர் நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய இயலாமைகளையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேதாகமத்தில் அநேக வாக்கு தத்தங்களை, அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு மறு கேள்வி கேட்காம நான் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்வோம்? அநேக கேள்விகள் கேட்போம். நான் தினமும் காலைல எழுந்து பைபிள் வாசிக்கிறதுனால, நான் தினமும் காலைல எழுந்து ஜெபம் பண்றதுனால எனக்கு என்ன பயன்? நான் ஆலயத்திற்கு வருவதனால எனக்கு என்ன பயன்? நம்ம அநேக நேரங்களில் கேள்வி கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரை இதை எனக்கு அனுமதித்தீர்? நம்ம கேள்வி கேட்காம எப்போ கீழ்ப்படுகிறோமோ அப்ப ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இங்க சொல்றாங்க மரியாள், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்.
அந்த வேலைக்காரங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, அவரால் அற்புதம் செய்ய முடியுமா தெரியாது. ஆனா என்ன செஞ்சாங்க? அவங்க கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வெளியே ஒரு 6 கச்சாடி இருக்கு, அந்த கச்சாடி எடுத்துட்டு வாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? ஏமா கச்சாடியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த கச்சாடியில தண்ணியை ஊத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம்? எதுக்கு ஊத்தணும்? அத சொல்லுங்க. இங்க திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, நாங்க வருத்தத்துல இருக்கிறோம். நீங்க வெறும் தண்ணியை கொண்டு வந்து ஊத்தணும் சொல்றீங்களே, நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஆனா அந்த வேலைக்காரங்க என்ன செய்யல? எந்த ஒரு மறு கேள்வியுமே கேட்கல. அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணிய மொண்டு என்ன செய்யுங்க? பந்தி விசாரிப்பு இடத்துல கொடுங்க. நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம்? என்னையா அது, இவருக்கு மண்டை கண்ட லூஸ் ஆயிடுச்சா? தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. திராட்சை ரசத்தை தண்ணியை கலந்தாலே அவன் கண்டுபிடிச்சிருவான், சுவை கம்மியாகுன்னு கண்டுபிடிச்சிருவான். இவர் வெறும் தண்ணியை கொண்டு போக சொல்றாரு, நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா அந்த வேலைக்காரங்க பாருங்க, அப்பயும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. அவங்க எந்த ஒரு மறு கேள்வியை கேட்காம அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அங்க வாசிக்கிறோம், இந்த வேலைக்காரங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் நம்ம கொண்டு போறது என்னது? தண்ணி. ஆனால் பந்தி விசாரிப்புக்காரருக்கோ தெரியாதிருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். பந்தி பரிமாறவங்க எப்பயும் பரிமாறது போல பரிமாறிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைஞ்சு போனதும் தெரியாது, ஆண்டவர் தண்ணியை மாத்தினதும் தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு செய்தார். பாருங்க, நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மறு கேள்வியும் கேட்காம அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நம்முடைய தேவைகள் எப்பேற்பட்ட தேவைகளா இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்கு ஒரு பொருளை கேட்கிறார். என்ன பொருள் கேட்கிறாரு? 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இப்ப ஒரு வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. இப்ப திராட்சை ரசம் புதுசா செய்யணும். என்ன செய்யணும்? இப்ப நம்ம வீட்டுல அண்டால கறி குழம்பு இருக்கு. கறி குழம்பு என்ன செய்யணும்? குறைஞ்சு போச்சு. புதுசா கறி குழம்பு செய்யணும்னு என்ன செய்வாங்க? திரும்ப அதே பாத்திரத்துல தான் செய்வாங்க. ஆனால் இங்க ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பாத்திரம் என்னது? ஒரு கச்சாடி. அந்த கச்சாடி எங்க இருந்ததாம்? யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ஒருவர் வீட்டுக்கு வருவாரானால் அவருடைய கைகளிலும் கால்களிலும் தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். அப்ப ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்னது? வெளியில ஒதுக்கு புறமா கை கழுவுறதுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம்ம யோசிக்கலாம், நான் எதுக்கும் பயன் இல்லையே, நான் ஒண்ணுக்கும் பயன் இல்லாம இருக்கிறனே, நான் வெறுமையா இருக்கிறேன்னு நம்ம நினைக்கலாம். நம்மை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு மிகப்பெரிய டாக்டர் படிச்சவங்களையோ, இன்ஜினியர் படிச்சவங்களையோ, கலெக்டரையோ ஆண்டவர் தேடல. பணக்காரங்களையோ, கோடீஸ்வரர்களையோ ஆண்டவர் தேடல. ஆண்டவர் தனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் யாரை தேடுகிறார்? எல்லோராலையும் ஒதுக்கப்பட்டவர்களை, எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஒரு வசனம் வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்க வாசிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஒருபோதும் படித்த கல்விமான்களையோ மிகப்பெரிய தலைவர்களையோ தேடுகிறவர் அல்ல. பைத்தியக்காரர்களை கொண்டு ஞானிகளை வெட்கப்பட வைக்க முடியும் ஆண்டவரால். நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம எப்பேற்பட்ட குறைவுள்ளவங்களா இருந்தாலும், நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் நம்மை எடுத்து பயன்படுத்த அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மரியாள் சொன்னது போல, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த வேலைக்காரர்களை போல எந்த ஒரு மறு கேள்வி கேட்காம நம்ம கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய குறைவுகள் அநேகமா இருக்கலாம், நம்முடைய தேவைகள் அநேகமா இருக்கலாம், ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியா நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்க போறோம். ஆண்டவர் எதை மாற்றினார்? திராட்சரசமாக, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த தண்ணீருக்கென்று தனியாக நிறம் கிடையாது, இந்த தண்ணீருக்கென்று தனியாக சுவை கிடையாது. தண்ணீர் ஒரு சுவை இல்லாத ஒரு பொருள் தான். இன்னைக்கு இந்த நவீன உலகத்தில் அநேக கெமிக்கலை போட்டு அதையும் சுவை நிறைந்ததா மாத்திட்டாங்க.
தண்ணீருக்கு நிறம் கிடையாது, தண்ணீருக்கு சுவை கிடையாது, தண்ணீருக்கு மனம் கிடையாது, தண்ணீருக்கு விலை கிடையாது. இன்னைக்கு தண்ணீர் விலை கொடுத்து நம்ம வாங்குறோம். ஆனால் என்னைக்குமே இந்த தண்ணீருக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல காசு கேட்கவே இல்லை. இந்த பூமிக்கு அடியில நம்ம எல்லாருக்கும் தேவையான தண்ணீர் இருக்கிறது. தண்ணீருக்கு 4 குணங்கள் பார்த்தோம். முதல்ல என்னது? நிறம் கிடையாது, சுவை கிடையாது, மனம் கிடையாது, விலை கிடையாது. ஒரு மனம் இல்லாத, சுவை இல்லாத, ஒரு நிறம் இல்லாத, விலை இல்லாத ஒரு பொருளை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? ஒரு மனம் நிறைந்ததாக மாற்றுகிறார், ஒரு சுவை நிறைந்ததாக மாற்றுகிறார், ஒரு சிவப்பு நிறமாய் மாற்றுகிறார். திராட்சை ரசம் என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா சிவப்பு நிறத்துல இருக்கும். நிறம் உள்ளதாக ஆண்டவர் மாற்றுகிறார். விலையில்லாத ஒரு பொருளை விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக ஆண்டவர் மாற்றுகிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சேர்த்து வச்சிருந்தாதான் அதை என்ன செய்ய முடியும்? அவங்க மிகவும் சுவையானதாக கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த குடும்பத்தார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்து வச்சிருந்ததை கொடுத்திருந்தா கூட இப்ப தயார் பண்ணது எப்படி இருக்கான்? அதை விட சுவை நிறைந்ததா இருக்கு. அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 10ஆம் வசனம் இங்க வாசிக்கிறோம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த திராட்சை ரசத்தை விட இது எப்படி இருந்தது? அதிக சுவை நிறைந்ததா இருந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அதற்கு இப்படித்தான் கால சூழ்நிலைகள் இருக்கணும், இப்படிலாம் இருந்தாதான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும்னு கிடையாது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அதான் நமக்கு தாரக மந்திரம். மரியாள் அழகாய் சொல்லுகிறாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எந்த ஒரு மறு கேள்வியுமே கேட்காம நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய தேவைகள் அநேகமா இருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு பாதகமா இருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு அடைக்கப்படலாம், திறந்த வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் புதிய வாசலை திறப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம இந்த ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களை பார்க்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிவோம். இந்த லெந்து காலங்கள்ல, இந்த தவ காலங்கள்ல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தெய்வம் தாமை திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.